புறாவை குறித்து உங்களோடு பேசும்படியாக கர்த்தருக்குள்ளே நான் தீர்மானித்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த வசனங்களை எல்லாம் எதுக்காக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்குள்ளே காணப்படும் போது அந்த ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை செய்யும்படியாக மோசே, ஆரோன் என்பவர்களை ஆண்டவர் அனுப்பினார். அந்த நாட்களிலே மோசே, ஆரோன் என்கிற அந்த 2 பேரும் பயங்கரமான அற்புதங்களை நடப்பித்து கர்த்தருடைய ஜனத்தை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தார்கள். அவர்களுக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கடல் அவர்களுக்கு தடையாக நின்றது. அந்த கடலை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையிலே அவருடைய ஜனத்தை நடக்க பண்ணி அவர்களை சூர் என்கிற வனாந்தரத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். சூர் என்கிற வனாந்தரத்தில் இருந்து அதற்கு பிற்பாடு மாராவுக்கு வந்தார்கள். மாராவுக்கு வந்த பிற்பாடு அவர்கள் சீனாய் மலையிலே வந்தார்கள். சீனாய் மலையிலே வந்த பிற்பாடுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிரத்யட்சமாக அந்த மலையிலே இறங்கி அவருடைய ஜனத்துக்கு அக்கினி பிரமாணங்களை கொடுக்கிறார். எகிப்து தேசத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் எந்த பிரமாணத்தையும் கொடுக்கவில்லை. மோசே, ஆரோன் என்பவர்களை கொண்டு அற்புதங்களை நடப்பித்து ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். இப்ப இவங்க ஆண்டவருடைய நடத்திப்புக்குள்ளே வந்து விட்டார்கள். ஆண்டவருடைய நடத்திப்புக்குள்ள வந்த பிற்பாடு இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார். எப்படி வாழணும், எப்படி செயல்படணும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எல்லா காரியங்களை குறித்தும் ஆண்டவர் தனித்தனியாக பிரமாணங்களை கொடுக்கிறார். எதுக்காக இந்த பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தார்? அவங்க திரும்ப அடிமைப்படக்கூடாது. அவங்க வாழ்க்கையில திரும்ப எகிப்தியருக்கு வந்த வியாதிகள் ஒன்றும் வரக்கூடாது. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துல அவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த கானான் தேசத்துல 7 விதமான பலத்த ஜாதிகள் இருக்கிறாங்க. அவங்க பயங்கரமான அருவருப்புகளை செய்கிறவங்க. அந்த கானான் தேசம் அருவருப்புகளால் நிறைந்திருக்குது. பல அருவருப்பான ஜாதிகள் அந்த தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த கானான் தேசம் ஆண்டவர் ஆல்ரெடி வாக்கு பண்ணின தேசம். யாருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை தேவன் அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லுகிறார். ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்தபடியே அவர் அந்த தேசத்துக்கு போகிறார். அந்த தேசத்தில் அவர் வந்து சேர்ந்த உடனே
ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ கால் பதித்த இந்த தேசத்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணிட்டார். இப்ப வருஷங்கள் போயிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்துல இப்ப நிறைய அருவருப்பான ஜாதிகள் ஜனங்கள் ஏராளமா பலுகி பெருகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியும் பலுகி பெருகிட்டு, ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, அதுக்கு பிற்பாடு யாக்கோபு. இந்த யாக்கோபு எகிப்து தேசத்துக்கு போனாங்க. 70 பேராக போனாங்க. 70 பேராக போனாங்க. ஆனா வருஷங்கள் போகும்போது 400 வருஷங்கள் ஆன போது அந்த தேசத்துக்குள்ள அவங்க மிகுதியும் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பிராவை குறித்து ஏன் உங்களுக்கு இந்த வசனங்களை சொல்லி தருகிறேன், அது நீங்கள் விளங்கும்படியாகத்தான் இந்த ஆரம்ப இன்ட்ரோடக்ஷனை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். கவனியுங்கள். காலங்கள் கடந்தது, வருஷங்கள் போனது. ஆண்டவரை அறியாத ஒரு புதிய ராஜன் எகிப்து தேசத்தில் தோன்றினான். அவனுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியாது. அவன் கர்த்தருடைய ஜனத்தை கொடுமையாக ஒடுக்கி வேலை வாங்க தொடங்கினான். இப்ப ஆண்டவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்குள்ளேயும் அருவருப்பான ஜாதிகள், இங்க எகிப்து தேசத்துக்குள்ளேயும் ஆபிரகாமுடைய சந்ததிகள் பயங்கரமான கஷ்டத்துக்குள்ள தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், ஜனங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டார். அவர்கள் பெருமூச்சுகள் எல்லாம் கர்த்தர் கேட்டார். எப்படியாவது என்னுடைய ஜனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மோசே ஆரோனை கூப்பிட்டு அவங்களுக்கிட்ட அற்புதங்களை செய்யும்படியான சக்திகள் எல்லாம் கொடுத்து எகிப்து தேசத்துக்குள்ள அனுப்பி வைத்தார். இப்ப ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டாரு. அவங்கள கானான் தேசத்துக்கு நேராக கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப கானான் தேசத்துல இருக்கக்கூடிய அந்த 7 ஜாதிகளையும் அழிக்கணும்னா தேவனுடைய பரிசுத்தம் இந்த ஜனங்களுக்குள்ளே வர வேண்டும். நல்ல கவனிங்க. கானான் தேசத்துக்குள்ள 7 விதமான ஜாதிகள் இருக்கிறாங்க. இந்த ஜாதிகளை அழிக்கணும்னா உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவனுடைய பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய நீதியினாலேயோ நம்முடைய பரிசுத்தத்தினாலேயோ இந்த தீய சக்திகளை அழிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? பிரமாணங்களை கொடுக்கிறார். நீ எப்படி வாழணும்? பிறனுடைய வீட்டை இச்சியாது இருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றை குறித்து நீ இச்சிக்க வேண்டாம். அப்படியெல்லாம் ஆண்டவர் நிறைய கற்பனைகளை கட்டளைகளை தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிறார். ஆனா அவருடைய ஜனம் ஆண்டவருடைய கட்டளையை விட்டு விலகுறாங்க. அதையெல்லாம் திருஷ்டாந்தமாக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவங்க என்னெல்லாம் தவறு செய்தாங்க, எப்படிப்பட்ட பாவத்தை அவங்க செய்தாங்க, அதன் முடிவில் அவங்க வாழ்க்கையில் வந்த விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, கடைசியில் அந்த கானான் தேசத்துக்குள்ள எத்தனை பேர் போய் சேர்ந்தார்கள், அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ அதே போலதான் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
28ஆம் அதிகாரம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 18வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம் கொடுங்கள். அந்த ஞானஸ்நானத்தோடு அவர்கள் நின்று விடக்கூடாது. நான் சொன்ன யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சீனாய் மலையில அக்கினி பிரமாணத்தை கொடுத்தாரு. இப்ப இங்கேயும் முதலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் பெற்று ஆவியிலும் ஜலத்திலும் பிறந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். நான் சொன்ன யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லி கொடுத்து விட்டு புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் எதுக்காக இந்த விஷயத்தை சொல்லுகிறார்? கொஞ்சம் தெளிவாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதுனால நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பார்த்து நீங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லிட்டோம், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? இவ்வளவு வசனங்களை நம்ம கேட்கிறோம். ஆனாலும் நம்முடைய இருதயம் ஆண்டவர் சொன்னபடி செய்கிறதற்கு இன்னமும் இடம் கொடுத்து வரவில்லை. அதனால தான் எபேசியரின் புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? முற்காலம் என்று சொல்லுகிறார். அதாவது நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி, அதை முற்காலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த முற்காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீர்களோ இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் வாழ்ந்தீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஒரு ஆவிக்கேற்றபடி என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 3வது வசனத்தில், அவர்களுக்குள்ளே இவர்களுக்குள்ளே, நல்ல கவனிங்க, அவர்களுக்குள்ளே நில்லம்மா, கீழ்ப்படியாதவர்களுக்குள்ளே
அவர்களுக்குள்ளேனா கீழ்ப்படியாதவர்களுக்குள்ளே, ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டவர்களுக்குள்ளே, இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றாற்படி நடந்தவர்களுக்குள்ளே நாமும் ரட்சிக்கப்பட்ட நாமும், அதான் ஆண்டவர் இங்க அழுத்தமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாமும், நானும் அப்படித்தான் வாழ்ந்தேன். இந்த ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு முன்னாடி என்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்தேன், என்னுடைய இஷ்டப்படி சிந்தித்தேன், என்னுடைய இஷ்டப்படி நடந்தேன், என்னுடைய இஷ்டப்படி பேசினேன், என்னுடைய இஷ்டப்படி நான் பழகினேன். அது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை. நாமும் அப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இப்ப வாசி அந்த வசனத்தை. நாம் எல்லாரும் முற்காலத்திலே மாம்சத்தில் உள்ள இச்சை, நாம எப்படி நடந்தோமா? மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சை. வேத புஸ்தகத்தில் 4-5 இச்சைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒன்று மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சை, இன்னொன்று கண்களில் வரக்கூடிய இச்சைகள், இன்னொன்று அவயவங்களிலே யுத்தம் பண்ணுகிற இச்சைகள், இன்னொன்று நீங்களும் நானும் நமக்குள்ளேயே சுயமாக எடுத்துக்கொள்ளுகிற இச்சைகள். இந்த ஆசைகள், இந்த இச்சைகள் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறது? அந்த இச்சையின்படி நடக்க வைக்கிறது. இப்ப வாசிங்க. நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு? நமது மாமிசமும் நமது மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்ப எனக்குள்ள உங்களுக்குள்ள மாம்சத்தின் இச்சையும் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை மட்டும் செய்கிறவர்களாய் காணப்படும் போது, நீ ரட்சிக்கப்பட்டவளாய் இருந்தாலும் நீ யாருடைய பிள்ளையாய் இருக்கிறாயா? கோபாக்கினையின் பிள்ளையாய் இருக்கிறாய். இதைத்தான் ஆண்டவர் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அப்போஸ்தலன் பவுல் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். உன் மன கடினத்துக்கும், நல்ல கவனிங்க, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி, குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நியாய தீர்ப்பு, நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. இது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க எங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்குது, எல்லாம் அமைதியாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு குறைவில்லை, எங்களுக்கு ஒரு வியாதிகள் இல்லை, எங்க வாழ்க்கையில ஒரு வறுமை இல்லை, நாங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அதிகமா நடக்குது. இத தீர்க்கதரிசி ஆசா கூட ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டு வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டு தீர்க்கதரிசி பொறாமை கொள்ளுகிறார். யார் மேல பொறாமை? துன்மார்க்கர் மேல பொறாமைப்படுறாரு. எதுக்கு? 4வது வசனம் வாசிக்கலாம். மரணபரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவங்க சாகிற நாள் வரைக்கும் ஒரு கஷ்டமும் இல்லையா. யாருக்கு? துன்மார்க்கனுக்கு. இந்த உலகத்தின் வழக்கத்திற்கேற்றபடி வாழ்கிறான், மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்கிறான், அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு பாடுகளும் இல்லை, அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வாய்க்குது. அதனால சங்கீதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லுவார், துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே தேவனை தேடான். அவன் ஆண்டவரை தேட மாட்டான், அவர் முகத்தை தேட மாட்டான், அவர் சமூகத்தை தேட மாட்டான், அவர் வல்லமையை தேட மாட்டான். தனக்கு நல்ல வசதி இருக்கு, நான் எதுக்கு ஆண்டவரை தேடணும்? சாகிற நாள் வரைக்கும் நல்ல என்ஜாயா இருந்து எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கணும். எப்படி இதெல்லாம் விடுறது? யார் கண்டது பரலோகம் இருக்குது? யார் கண்டது நரகம் இருக்குது? ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியில பிறக்கும்படியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நல்ல என்ஜாயா அனுபவித்து முடிக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் இன்றைக்கும் ஆண்டவர் பக்கத்திலே வராமல் ரட்சிக்கப்பட்டவர்களும் பழையபடி உலக வழக்கத்திற்கேற்றபடி தங்கள் வாழ்க்கையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம், தாராளம் என்று தைரியமாக சொல்லுவேன். பழைய ஏற்பாட்டில் அருமையான மோசையை பார்க்கும்போது பார்வனுடைய குமாரத்தியாக அவள் வளர்க்கப்பட்டார். அவனுக்கு எல்லா வசதிகளும் இருந்து ஒரு ராஜாத்தியுடைய மகனாக இருக்கும்போது அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனா இந்த மோசே அந்த வாழ்க்கையை வெறுத்தார். அதை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அந்த வாழ்க்கையை வெறுத்து அவர் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டார் என்று எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி என் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி என் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம்
நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதற்காக தெரிந்து கொண்டு இந்த மோசே இறங்கி வந்தார். இப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பழையபடி எகிப்துக்கு போவோம், அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, இங்க வெறும் மன்னாவை தவிர வேற எதுவும் இல்லையே அப்படின்னு ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு திரும்பவும் பழையபடி எகிப்துக்கு போகும்படியாக வாஞ்சித்தார்கள். அப்ப ஆண்டவருடைய கோபம் அந்த ஜனத்துக்கு மேல வந்தது. ஆண்டவருடைய கோபம் ஜனத்துக்கு மேல வந்த உடனே இந்த மோசே நடுவில் போய் நிற்கிறான். ஆண்டவரே, ஜனங்களை அழிக்க வேண்டாம். அப்ப ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசே, நீ என்ன விட்டுறப்பா, நான் ஒரு நிமிஷத்துல இத்தனை லட்ச ஜனங்களையும் கொன்னுட்டு ஒன்ன நான் பெரிய ஜாதியாக்க போறேன். நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை சீக்கிரம் செய்யுங்க. ஆனா மோசே என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எகிப்துக்குள்ள இருந்து உங்க பெரிய வல்லமையால் இந்த ஜனத்தை விடுதலை பண்ணி கொண்டு வந்தீங்க. இப்ப இந்த வனாந்தரத்தில் ஒரு மனுஷனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாரையும் நீங்க சாகடிச்சிட்டீங்கன்னா அங்க எகிப்தியர் என்ன சொல்லுவாங்க? இந்த ஜனங்களை கொல்றதுக்காக வேண்டித்தான் ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். அப்ப உங்க பேர் என்ன ஆகும்? உங்க பேரு தூஷணமாயா காணப்படுமே. அதனால உங்க பேரு கேவலமாகி என்னை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவருடைய பெயர் எத்தனை கேவலப்பட்டு போனாலும் தனக்கு மட்டும் ஆசீர்வாதம் போதும் என்கிற கண்ணோட்டத்தில் வாழ்கிற எத்தனையோ சுயநல ஆட்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதை என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அதையெல்லாம் விவரமாக பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. அப்ப அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் தாமே அஸ்திபாரம் கட்டி உண்டாக்கின கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீட்டிலே நீங்களும் நானும் பங்கடைவதற்காக பழையபடி இந்த உலக வழக்கத்திற்கும் நம்முடைய மாம்ச இச்சைக்கும் இதமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றபடியுள்ள பரிசுத்தத்தை செய்வதற்கும், அதை பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாக போச்சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். பெரிய அப்போஸ்தலன் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டவன். ஆனா இயேசுக்காக கஷ்டம், பாடு, உபத்திரவம் இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. இதைத்தான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உவமைகளாக சொல்லிக் கொடுக்கிறார். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம், இடரல் வருது, சந்தோஷத்தோட வசனத்தை கேட்கிறாங்க. நல்ல அழகா தான் பேசினாரு, ரொம்ப தெளிவாக பேசினாரு, அருமையா இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள உலகத்தின் ஐஸ்வர்யமும் அந்த மயக்கமும் உள்ள நுழைஞ்சதுனால அவங்களால வேறு கொள்ள முடியல, ஆண்டவருக்கு பலன் கொடுக்கவும் முடியவில்லை. வசனத்தை கேட்கிறாங்க,
இந்த ஆராதனை, இந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா தொடர்ந்து இந்த சத்தியத்தில் வரவும், இந்த சத்தியத்தை அறிந்து அதிலே இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளவும், மகிமையின் ராஜ்யத்துக்கு தங்களை தகுதிப்படுத்தவும் மனசு கேட்கல. பழையபடியே தன்னுடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து போறாங்க. இப்போ அப்படிப்பட்டவர்களோடு இயேசு இருக்க மாட்டாராம். அதனால்தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப இயேசு யார் கூட இருக்கிறார்? அவர் சொன்ன யாவையும் கை கொள்ளுகிறவங்களோடு மட்டும்தான் இருக்கிறார், எல்லாரோடும் இல்லை. அதனால தான் நோவா காலத்தில் ஏனோஸ் பிறந்த பிற்பாடு மனுஷர் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனா கர்த்தருடைய கண் நோவா என்கிற ஒரே மனுஷன் மேலே மட்டும் போனது. அவங்க எல்லாம் தொழுது கொண்டாங்க, ஆராதிச்சாங்க. ஆனா கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே போகவில்லை. அப்ப தேவனோடு சஞ்சரித்து அவர் சொன்ன யாவையும் கை கொள்ளுகிறவர்களோடு தேவன் வாசமாயிருக்கிறார். இப்ப அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக வேண்டித்தான் இந்த 3 நாட்களும் ஆண்டவர் 3 விதமான பறவைகளை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். இந்த உலக வழக்கத்திற்கேற்றபடி உங்க வாழ்க்கை போகாம நீங்கள் குணப்படும்படி, நீங்கள் ரட்சிக்கப்படும்படி, நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று உங்களை தகுதிப்படுத்தும்படி ஆண்டவர் இன்றைக்கு புறாவை குறித்து உங்களோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப திருப்பிக் கொள்ளுவோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்தேன் பாருங்க, அதிலேயே நேரமாகிவிட்டது. இருந்தாலும் கொஞ்சம் உங்களோடு பேசுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மேகத்தை போலவும், மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற, தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும், புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? பறந்து வருகிற இவர்கள் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இவர்கள் யார் அப்படியாக கேட்கிறார். கவனிங்க, இவர்கள் அவர்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இவங்க அவங்க. இவங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிறவங்க. அவங்கன்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிறவங்க. இப்போ உள்ள இருக்கிற, கர்த்தருக்குள்ளே இருக்கிற, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிற இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் புறாக்களை போல பறந்து வருகிறார்கள். ஏன் பறக்கிறோம்? ஆண்டவர் கர்த்தருடைய ஜனம் பறந்து வருகிறது என்று சொல்லுகிறார். இதுக்கு அடையாளமாகத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது
என்றார். திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் ஏராளமான லட்சக்கணக்கான ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. இது ஒரு வரலாறு அல்ல, இது ஒரு கதை அல்ல. சரித்திரமாக மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணினார், அதை அறிந்து கொள்வதற்காக இந்த வசனங்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் உலகத்தை எப்படி உண்டு பண்ணினார் அந்த வரலாறை அறிந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. சீசர்களும் இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது சீசர்கள் இயேசு கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஆண்டவர் இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் அழகான ஒரு பதில் கொடுத்தார். பிதாவானவர் தம்மிடத்தை ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு தேவையில்லாத காரியம்ப்பா. அவர் எப்படி உண்டு பண்ணினார், அவர் எப்படி செய்தார், இதைத்தான் பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஞானி சாலமன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்ப்பவதி ஆணுடைய வயிற்றில் அவளுடைய எலும்புல பிள்ளை உருவாகிறது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்குமோ, அதே போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது ஒரு சகோதரன் என்னை பார்த்து, ஒரு நாஸ்திகன் சகோதரன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அவன் பல நபரோடு கேள்வி கேட்டு தர்க்கம் பண்ணி சண்டை பண்ணி இருக்கிறான். இப்ப என்கிட்ட கேட்டான், நீங்க ஆண்டவரை பார்த்திருக்கிறீங்களா, ஆண்டவரை உங்களால பார்க்க முடியுமா, பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நீ நல்ல கேள்வி கேட்ட, அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு 2-3 காரியங்களை நான் சொல்லித்தரணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறேன். அவனை பார்த்து சொன்னேன், ஒன்னால ஒரு 5 நிமிடம் 12 மணிக்கு நடுப்பகல் சூரியனை பார்த்துட்டு எனக்கு சொல்லு. அவன் சொன்னான், என்னால முடியாது. அப்ப நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ பார்க்கிற இந்த சூரியனை விட 7 மடங்கு வல்லமையாய் பிரகாசிக்கிறவர் என் தேவன். உன்னால இந்த சூரியனை 5 நிமிடம் பார்க்க முடியலன்னா அவரை எப்படிடா நீ பார்க்க முடியும்? அப்ப என்ன செய்யணும்? அவரை அப்படி கேட்டான். அப்ப எப்படி பார்க்கிறது? அதுக்கு தான் ஒரு வழி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. அப்ப நீ இயேசு மூலமாக நீ தேவனை பார்க்கும் தகுதியை பெற்றுக் கொள்ளுகிறாய். அவன் அமைதியாய் போய்விட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இந்த வசனங்கள் எல்லாமே ஒரு சரித்திரம் அல்ல. ஒரு விஷயத்தை என்னுடைய ஞானத்திற்காக நான் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் இந்த வசனங்களை எழுதி கொடுக்கவில்லை. ஜலமானது பறவைகளை திரளாக ஜெனிப்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் அர்த்தம் நாம் ஆரம்ப நாளிலே கன்வென்ஷன் கூட்டத்திலே கேட்கப்பட்ட வார்த்தையின்படி அந்த ஜலமாகிய ஞான ஸ்நானத்தை வெளிப்படுத்துகிறது. ஐயா, இதுவரைக்கும் நீயும் நானும் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து ஒரு பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய் முற்காலத்தில்.
ஆனா இப்போ ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ உனக்காக ஒரு நாயகன் இருக்கிறார், ஒரு மணவாளன் இருக்கிறார். அவருக்காகத்தான் உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப நீ பழைய வாழ்க்கை உனக்கு வேண்டாம், நீ ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்காக வேண்டித்தான் ஆண்டவர் இந்த ஜலத்தை இங்க சொல்லி ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பறவைக்கு அடையாளமாக இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர். ஆனா இந்த விஷயம் புரிந்து கொள்ளாதவர்கள், மாம்ச ஞானத்தில் சிந்திக்கிறவர்கள், இல்லை இல்லை இது உலகத்தில் ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார், அதுக்காக வேண்டித்தான் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் என்று தர்க்கம் பண்ணுகிறவர்களும் விவாதம் பண்ணுகிறவர்களும் ஏராளம் பேர் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஜலமானது திரளாய் பறவைகளை என்ன செய்யணும்? ஜனிப்பிக்கணும். இப்ப இந்த வார்த்தை தான் இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அழகா சொல்லுகிறார், நீங்க உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்து நான் சொன்ன யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப இந்த பறவை என்ன செய்யுது? பறவை ஒரு இடத்துல இருக்காது. பறவை என்ன செய்யும்? ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். அதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அல்லது சுமந்து செல்லுகிற ஒரு அனுபவம். இரண்டாவது, இந்த பறவையின் அனுபவம் என்று சொல்லக்கூடியது, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கு நிலையானதல்ல. நிலையானதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், மேகத்தை போலவும் அழகா சொல்லுகிறார், மேகத்தை போல பலகணி தோரங்களுக்கு பறந்து வருகிற இவர்கள் யார்? இந்த புறாக்கள் யார்? அப்ப விசுவாச ஜீவியத்தில் பறந்து வருகிற இனி இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பட்டுகிறார். அதனால தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். எனக்கு இந்த உலக ராஜ்யம் தேவையில்லை. ஏன்னா சாத்தான் கூட இயேசுவை சோதித்து பார்க்கும்போது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தையும் அதனுடைய மகிமையும் அவருக்கு முன்னாடி போட்டான். சாத்தான் எப்போதுமே இதைத்தான் செய்வான். இந்த உலக ராஜ்யத்தை தான் உன் கண்ணு முன்னாடி காட்டுவான். இந்த உலக ராஜ்யத்தினுடைய மகிமையை உனக்கு காட்டி கொடுத்து கொண்டே இருப்பான். உனக்கு தேவ ராஜ்யத்தினுடைய ஆசை வராது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் வராது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நல்லா அனுபவித்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணம் தான் அந்த மனிதர்களுக்கு வரக்கூடியது. ஆனா இந்த தெளிவான சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே, சிலுவையில் நின்ற கள்ளனை போல நீங்க உங்க ராஜ்யத்தில் வரும்போது அடியானையும் நினைத்தருளும் என்று சொன்ன போது, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பான் என்று வாக்கு பண்ணினவர் இன்றைக்கும் உன்னையும் எங்களையும் அந்த ராஜ்யத்தில் சேர்க்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், புறாக்களை போல பறந்து வருகிறாங்க, இவங்க யாரு? அப்ப தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் பறக்கிற ஒரு புறாவுக்கு அடையாளமாக பேசுகிறார்.
இப்போ அடுத்த சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். பறவைகளில் பறக்க முடியாத பறவைகளும் உண்டு. உண்டா இல்லையா? வாத்துக்கு சிறகு உண்டு. பாவம், அந்த வாத்து 2 அடி கூட அதால பறக்க முடியாது. முடியுமா? ஆனா இறக்க வச்சிருக்கு, ஆனா பறக்காது. உங்க வீட்டில் எல்லாம் வாத்து நிக்குது, இன்னைக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க அது பறக்குதான். நிறைய பேர் சிறகு வச்சிருக்கிறான், ஆனா இன்னைக்கும் பறக்க முடியாத வாத்து மாதிரி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மேகத்தை போல கர்த்தருடைய ஜனம் பறந்து வருகிறது, அது ஒரு புறாவுக்கு அடையாளம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் புறாவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல தம்மேல் வந்து இறங்குகிறதை அவர் பார்க்கிறார். அப்படியானால் புறா என்கிறதான அந்த பறவையை ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறதின் நோக்கம் என்ன? முதலாவது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். ஆண்டவர், என் பிரியமே நீ ரூபவதி. ஆண்டவர் யாரை பார்த்து ரூபவதி பிரியமேன்னு சொன்னார்? நான் இதையெல்லாம் விஸ்தாரமா சொல்வதற்கு நேரம் இல்லை. ரெபேக்காளை சொன்னார், தானியேலை பார்த்து பிரியமானவன் என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பிரியமானவர்கள் என்று சொல்லுகிறார். இப்போ ரூபவதி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ரூபவதியுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களா இருக்குது? அப்ப நம்முடைய கண்கள் ஒரு புறாவுடைய கண்களுக்கு அடையாளமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் புறா கண்கள் என்று சொல்ல காரணம் என்ன? புறா கண்கள் எப்படிப்பட்டதா இருக்குமா? புறா எப்போதுமே அழுது கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறா எப்படி இருக்கும்? அதனுடைய கண்கள் அழுது கொண்டே இருக்கும். பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். 3 முறை மறுதலித்தார். ஆண்டவர் ஆல்ரெடி அவனை பார்த்து சொன்னார், சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்ன நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னான். இப்ப ஆண்டவர் சொன்னபடியே அந்த காரியம் நடந்துட்டு உடனே இயேசு பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுருவை பார்த்த உடனே பேதுருக்கு ஆண்டவர் சொன்ன வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. பேதுரு மனம் கசந்து அழுதான் என்று படிக்கிறோம். ஹல்லேலூயா. அது அந்த ஒரு நாள் மட்டுமல்ல, சரித்திரத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா. பேதுரு அப்போஸ்தலனுடைய கண்கள் எப்போதுமே சிவந்து காணப்படுமா? ஏன் அப்படி சிவந்து காணப்படுமா அப்படின்னு கேட்டா, அவன் ஆண்டவரை மறுதலித்தது நிமித்தம் சாகிற நாள் வரைக்கும் அவன் அழுது ஜெபிக்கிறவனாய் இருந்தானா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் புறாவை போல அழுது ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். எகிப்து தேசத்தில் இருந்து ஆகார் ஆபிரகாமுடைய வீட்டிலே வந்தாள். ஆகாருக்கு ஆண்டவர் பிள்ளை பெறுகிற பாக்கியத்தை கொடுத்தார். இந்த ஆசீர்வாதம் தனக்கு வந்த உடனே ஆகார் சாராளை அற்பமாக நினைத்தார். சிலருடைய வாழ்க்கை பாருங்க,
அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே மற்றவங்களை அற்பமா நினைப்பாங்க, அவங்க சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க அழகில்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க படிப்பில்லைன்னு சொல்லுவாங்க, இப்படி அற்பமா நினைப்பாங்க. இப்ப சாராளுடைய மனசுக்கு ரொம்ப கஷ்டம். ஆபிரகாம்கிட்ட போய் முறையிடுகிறான். ஆபிரகாம் உத்தரவு கொடுத்துட்டாரு, நீ உன் விருப்பப்படி செய்யலாம் அப்படின்னு. அதனால சாராள் கொஞ்சம் கடினமா நடத்திட்டா. அடுத்த நாள் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து ஆபிரகாம் அனுப்பி வச்சுட்டான். இப்ப வனாந்திரத்தில் வருகிறா, தண்ணி தீந்து போச்சு, பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே ஆகாரம் தீந்து போச்சு. வனாந்திரத்திலே அழுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து அழுதிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து நீங்கள் அழுது ஜெபித்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒரு புறா கண்களைப் போல உன்னுடைய கண்களுக்கு காணப்பட வேண்டும், ஒரு அழுகையின் ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவ எகிப்து தேசத்தில் இருந்து வந்த ஆகார் தான், ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து ஓடி போனவள் தான். ஆனா நீ ஆபிரகாமை வீட்டை விட்டு ஓடி போறியே, விசுவாச வீட்டை விட்டு விலகி ஓடுறியே, நீ எகிப்து தேசத்திலிருந்து வந்த பெண்ணாச்சே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்காம இருக்கல்ல, அவளுடைய அழுகையை அவர் கேட்காமல் இருக்கல்ல. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் ஆகார பார்த்து கேட்கிறார். பாருங்க, எந்த வனாந்தரத்தில் தண்ணி தெரியவில்லையோ அதுக்கு பக்கத்துல தான் தண்ணி ஊற்றே இருந்தது, ஆனா அவளுக்கு கண்ணுக்கு தெரியல. அப்ப நீ அழுது ஜெபித்தா உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு திறந்து தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு கிரேக்க ஸ்திரீ, அவளுக்கு பிள்ளை மரண படுக்கையில் அவஸ்தையா இருந்தா, இயேசுக்கு பின்னாடி வந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், இயேசுவை என் மகளை குணமாக்கும். ஆண்டவர் சத்தம் காட்டாம போயிட்டே இருக்கிறார். சீசர்கள் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே அவள் நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறார், இவளை அனுப்பிவிடும். அப்ப ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று பிள்ளை ஆண்டவர் அப்பத்தை வச்சிருக்கிறார். அந்த அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். முகத்தில் அடிச்சது மாதிரி உள்ள வார்த்தை இல்லையா? இப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சர்ச்சுக்கே வர மாட்டோம். ஆனா அந்த ஸ்திரீ விடல. பாருங்க, அந்த ஸ்திரீ விடல. ஆம் ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே, சிந்துற அந்த சாப்பாடையாவது எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரால இருக்க முடியல. ஆண்டவர் உடனே சொல்லிட்டார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் பாதையில் ஒளியார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை
என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அல்லேலூயா. அடுத்ததாக புறா எங்கே தங்குகிறது? உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது புறா எங்கே தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. அல்லேலூயா. இது எங்க தங்குகிறது? கண்மலை வெடிப்பில தங்குகிறது. சிகரங்களின் மறைவிலே தங்குகிறது. இந்த கண்மலை என்று சொல்லக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. வெடிப்பு என்று சொல்லும் பொழுது நமக்காக மத்தியஸ்தராக கல்வாரி சிலுவையிலே அவர் உடைக்கப்பட்டார். அப்ப அந்த சிலுவையின் நிலையில் தஞ்சம் அடைந்து காணப்படுகிற அனுபவம். ஏன்னா சிலுவையில தான் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் முடிவு கட்டினார். உன்னை அலக்களிக்கிற எத்தனை வல்லமைகளையும் நீ மேற்கொள்ள வேண்டுமானால், நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ எங்க வரணும்? சிலுவையிலே வரணும். நீ சிலுவை அண்டைக்கு வரணும். நீ இயேசுவை நோக்கி பார்க்கணும். கள்ளந்தான், பல வருஷமாக திருடினவன் தான், கலகக்காரன் தான். ஆனா அந்த கடைசி நேரத்தில் கூட சிலுவையில தொங்கி நின்ற இயேசுவை பார்த்து, ஆண்டவரே உங்க ராஜ்யம் எனக்கு வேணும்னு கேட்டப்ப சிலுவையில இருந்து ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனாலதான் எந்த ஒரு தேவ பிள்ளையும் பிறக்கலே, நீ சிலுவை அண்டை வர வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். இப்போ சிகரத்தில் மறைவிடத்தில் இந்த புறா தங்குகிறது. சிகரத்தின் மறைவு என்று சொல்லும் பொழுது அது உன்னதமானவருடைய மறைவை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் லோத்து குடியிருந்த வீட்டில் அந்த தேசத்து மக்கள் எல்லாரும் அவனையும் பிள்ளைகளையும் பிடித்து கொலை செய்யும்படியாக வந்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை தேடி வந்த அவர்கள் எல்லாருக்கும் கண் மயக்கத்தை கொடுத்தார். அவன் அந்த வீட்டை சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருந்தான். ஆனால் அந்த வீட்டு வாசலை யாருமே தொடல. ஏன்னா கண்ணு தெரியல, எங்கேயாவது ஒரு வாசல்ல போய் முட்டிட்டு நிற்கிறான். அப்ப கிறிஸ்துவின் மறைவுக்குள்ள நம்ம வரும் பொழுது உன்னை தொடரும்படியாக வல்லமைகள் ஒன்ன தேடிட்டு தான் இருக்குமோ தவிர
உன் வீட்டு வாசலுக்குள்ள வராது. அல்லேலூயா. அவன் தேடி தேடி உன்னை அழுத்து போயிடுவான். அதனால நீ சிகரத்தின் மறைவிலே, உன்னதமானவருடைய மறைவிலே மறைந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். இதுக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் இந்த புறாக்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவி கொண்டிருக்கிறோம். புறா கூவிக்கிட்டே இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஜனம் என்னப்படி எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அழுதுட்டு இருக்கும், கண்மலையில தங்கும், இப்போ கூவிக்கிட்டே இருக்கும், கூப்பிட்டுட்டே இருக்கும், சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் புறாவினுடைய அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். சங்கீதம் 34 தாவீது ராஜா சொல்லுவார், அபிமெலேக்கால துரத்தப்படும் பொழுது அவன் பாடின சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. துரத்துறான், விரட்டுறான், ஆனாலும் கர்த்தரை துதிக்கிற துதியை விடவில்லை. குவிட்டே இருந்தான், குவிட்டே இருந்தான். இந்த புறாக்களை போல நீங்களும் அப்படியாய் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். கடைசியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். போதும், புறாக்கு காலத்தை அறிகிற ஒரு அறிவு இருக்கிறது. புறா கண்கள், புறா தங்குற இடம், இப்போ புறா கூவிட்டு இருக்கும், புறா காலத்தை அறிகிறது. எந்த காலத்தை அறியுது? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தையும் வாசிக்கலாம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளம் கிளை தோன்றி குளிர் விடும்போது வசந்த காலம் பக்கத்துல வந்து விட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனத்துக்கு, புறாக்களுக்கு ஒரு வசந்த காலம் வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, காலை நேர தூக்கத்தை எல்லாம் வெறுத்து தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது சீக்கிரமாக அந்த வசந்த காலம் வரப்போகிறது. அதனால தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக பிரசங்கித்தார். என்ன சொன்னார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும். காலம் நிறைவேறிற்று, புறாக்களே, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் பக்கத்திலே வந்து விட்டது. மனம் திரும்பி இந்த வசந்த காலத்துக்கு நேராய் செல்ல, இந்த வசந்த கால ராஜ்யத்திற்குள்ளே நீ செல்வதற்கு மனம் திரும்பு,
ரட்சிக்கப்படு என்று ஆண்டவர் சத்தம் கொடுக்கிறார். இதுக்கு அடையாளமாகத்தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறார்? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். கண்களை மூடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு வசந்த காலம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிறது. உன்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. நம்முடைய இயேசு வாசல் அருகே வந்து விட்டார். இனி காலம் இல்லை, இனி காலம் இல்லை. எல்லாவற்றுக்கும் முடிவு வெகு சீக்கிரமாக வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு வெகு சீக்கிரமாக வந்துவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வசந்த காலம், ஒரு வசந்த காலம் வரப்போகிறது. அதுக்காக வேண்டி நான் புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய துக்கம், உன்னுடைய பாடுகள் எல்லாம் நீங்கி போகக்கூடிய ஒரு நாள். ஹல்லேலூயா, ஆமென். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்து மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாசத்தின் நமம் சிலுவையிலே பலியான பாவி உனக்காய். பரிகாசத்தின் நமம் சிலுவையிலே பலியான பாவி உனக்காய். என்னை நேசி, எல்லாரும் உற்சாகமா பாடுவோம். என்னை நேசிக்கிறாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பார பரிசுத்தனா, பாவி உன்னை அழைக்கிறேன் வா. பாவம் பார பரிசுத்தனா, பாவி உன்னை அழைக்கிறேன் வா. உன் பாவம் யாவையும் சுமப்பேனே, பாதம் தங்க இளைப்பாரவா. உன் பாவம் யாவையும் சுமப்பேனே, பாதம் தங்க இளைப்பாரவா. உம்மை நேசிக்கிறேன் நான், உம்மை நேசிக்கிறேன்
நேசிக்கிறேனா கல்வாரி காட்சிய கண்டத்தினும் நேசியாம இருப்பேனோ கல்வாரி காட்சிய கண்டத்தினும் நேசியாம இருப்பேனோ பாவத்தின் அகோரத்தை ஆமென் பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாசத்தில் நம் சிலுவையிலே யான் பாவியுனக்கா பரிகாசத்தில் நம் சிலுவையிலே யான் பாவியுனக்காய் என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா கல்வாரி காட்சி கண்டத்தினும் யாமல் இருப்பாயா கல்வாரி காட்சி நேசியாமல் இருப்பாயா ஹல்லேலூயா ஆமென் praise the Lord 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 கர்த்தர் நம்மோடு பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 புறாவை போல அழுது செபிக்கிற அனுபவம் புறாவை போல கண்மலையிலே தங்குகிற அனுபவம் புறாவை போல எப்பொழுதும் இடைவிடாமல் செபிக்கிற அனுபவம் புறாவை போல காலத்தை அறிகிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே வர வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெகு சீக்கிரமாக ஒரு வசந்த காலம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்திலே பங்கடைய இப்பொழுது இப்படிப்பட்ட சத்தியத்தின் மூலமாக விடுதலை பெற்று புதுப்பிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து 10 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் சாயங்காலம் 6 மணிக்கு சுவிசேஷ கூட்டத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.